கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. அது நல்லதா அந்த ஹேபிட்? இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் ஃபீல்டு இருக்கோம், இல்லை ஒரு மென் ஃபிசிக் பண்ண போகிறோம், ஒரு ஃபீமேல் பாடி ஷோ பண்ண போகிறோம், அப்படி இல்லாத இந்த மாதிரினா அந்த மாதிரி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிட்றது எல்லாம் ஓகேங்க. டு பி ஃப்ராங்காக ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணிலாம் சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடும் எவ்வளோ நீங்கள் அப்படி கவுண்ட் பண்ணி ரெகுலராக சாப்பிட முடியும்? ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு பிடிச்சவங்க சாப்பிட முடியுமா? இல்லை அந்த டைம் போய் கேலரி கவுண்ட் பண்ணிட்டு முடியுமா? ரொம்ப டிஃபிகல்ட். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நமக்கு வெறுத்துரும், பிடிச்சவங்க சாப்பிட முடியாது. அப்போ எதுக்கு நீங்கள் வாழணும்? ஸோ இப்போ சொல்கிறதுல கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் கொஞ்சம் நுவான்ஸும் மிஸ் ஆகுது. இப்போ எனக்குலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 250 grams per week வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு ஏதாவது எப்படியோ ட்ராக் பண்ணாமலே வந்து இன்ட்யூட்டிவா நான் சாப்பிடுவேன். பட் நிறையவங்களுக்கு அது பாசிபிள் கிடையாது, எஸ்பெஷலி வந்து வெயிட் ரிடக்ஷன்ல அவங்களுக்குலாம் வந்து இன்ட்யூட்டிவ் ஈட்டிங் வந்து அப்படியே பேக் ஃபயர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கலாம் வந்து கேலரி ட்ராக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடையாது நம்ம என்ன சாப்பிடுறோம், அதுல என்ன இருக்கு ஒன்றும் நமக்கு தெரியாது. அப்போ ப்ராப்பர் ட்ராக்கிங் ஆஃப் ஃபுட் நம்ம பண்ணும்போது ஒரு ஃபுட் ஐட்டம்ல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, புரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கா, கார்போஹைட்ரேட் இருக்கா, ஃபைபர் இருக்கா, என்ன மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு, இதை நான் எல்லாரையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 months எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட். அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும் வாட் ஆம் ஐ ஈட்டிங், ஹவ் ஆம் ஐ ஈட்டிங், வை ஆம் ஐ ஈட்டிங் திஸ் அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு ஹெல்த்தி லிவிங்கே ஒரு ஃபவுண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கலி உங்க மைண்டுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள அது வந்து போகும். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்றீங்களா இல்லையான்றது இண்டிவிஜுவல் பேஸ்டா. இப்போ இந்த கேலரி டெபிசிட் மெயின்டைன் பண்றது அதுக்கு நிறைய டைப்ஸ் உண்டு. கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் மெயின்டைன் பண்றது சிலருக்கு வந்து கண்டினியூஸா கேலரி ட்ராக் பண்ணாதான் அந்த ப்ராக்ரஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டா பண்ண முடியும். சிலவங்களுக்கு வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்றாங்களா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இதெல்லாம் வந்து சிலவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சிலவங்களுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் கீட்டோஜெனிக் டயட், லோ கார்போஹைட்ரேட் டயட், சிலவங்களுக்கு கேலரி ட்ராக்கிங் பண்ணாம இந்த ரெண்டு கூட அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே தீஸ் ஆல் ஆர் டூல்ஸ். அப்போ சிலவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து கேலரி ட்ராக்கிங் தான் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது தாராளமா அவங்க வந்து பண்ணலாம். பட் அது வந்து எக்ஸசிவ் அப்சசிவா நம்ம கொண்டு போகும்போது ஒரு அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட் நம்ம வந்து கொண்டு போகும்போது அவர் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அது அகைன் இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் ஆஃப் த டூல், அது பண்றவங்களோட பிரச்சனை. ஸோ அந்த மைண்ட் செட் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும்.